வணக்கம். இன்றைய செய்திகள். சோளிங்கரில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் செய்தியாளர்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக சோளிங்கர் எம்எல்ஏ கபில் மற்றும் அவரது சகோதரர் தனஞ்செழியன் உள்ளிட்ட இருவர் மற்றும் சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சோளிங்கரில் கடந்த ஜூலை 28ஆம் தேதி எம்எல்ஏ கபில் மற்றும் அவருடன் வந்த சகோதரர் தனஞ்செழியன் உள்ளிட்டோர் சேர்ந்து செய்தியாளர்கள் அரங்கநாதன், கல்யாணசுந்தரம் ஆகிய இருவரின் கைபேசிகளை வலுக்கட்டாயமாக பறித்து அதில் இருந்த பதிவுகளை அழித்ததாகவும் இரு செய்தியாளர்களையும் தாக்கியதாகவும் தெரிகிறது. இதில் காயமடைந்த செய்தியாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செய்தியாளர் அரங்கநாதனிடம் வாக்குமூலம் பெற்ற சோளிங்கர் போலீசார் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சோளிங்கர் எம்எல்ஏ கபில், அவரது சகோதரர் தனஞ்செழியன் ஆகிய இருவர் மற்றும் சிலர் என குறிப்பிட்டு அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மக்கள் வரி பணத்தை முதலமைச்சர் அலுவலகத்தை புதுப்பிக்க பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்போது முதல்வர் அலுவலகத்தை மாற்றுவதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று பாஜக நிர்வாகி ஆசீர்வாதம் ஆச்சாரி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 100 நாள் ஆட்சியில் ஊழலற்ற ஆட்சியை தருவேன், வெளிப்படையான ஆட்சியை தருவேன் என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். அவரின் அலுவலகத்தை தரம் உயர்த்துவது குறித்த பணிகள் இப்போது நடைபெற்று வருகிறது. 5,54,00,000 ரூபாய் மதிப்பில் முதல்வர் அலுவலகத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது. மாணிக்கம் அண்ட் கம்பெனி என்ற நிறுவனம் பணி செய்து வருகிறது. அந்த நிறுவனத்திற்கு எந்த ஒப்பந்த முறையில் பணி வழங்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். மக்கள் வரி பணத்தை தன் அலுவலகத்தை தரம் உயர்த்த அல்லது இடமாற்றம் செய்ய தவறாக முதலமைச்சர் விஜய் பயன்படுத்துகிறார். அவருடைய சில ஜோதிடர்களின் அறிவுரைப்படி முதல்வர் அலுவலகம் புதிதாக அமைக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. ஒரு ஜோதிடரை நம்பித்தான் ஆட்சி நடத்த வேண்டுமா? ஊழல் முறையில் நடைபெற்றுள்ள இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும். ஒப்பந்தம் குறித்து அனைத்து விவரங்களையும் மாநில அரசு வெளியிட வேண்டும். முதலமைச்சர் விஜயின் இந்த ஊழலை பாஜக வன்மையாக கண்டிக்கிறது. 100 நாள் ஊழலற்ற ஆட்சி என்று தாவேக கூறுகிறது. ஆனால் இப்போது அவர்கள் ஊழலை தொடங்கிவிட்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என யார் ஊழலில் ஈடுபட்டாலும் அவர்களை உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஊழல் ஒரு புற்றுநோய். மக்கள் வரி பணத்தை முதல்வர் அலுவலகத்தை புதுப்பிக்க பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், தற்போது முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவதற்கு என்ன அவசியம்? எனவே முதலமைச்சர் அலுவலகம் தொடர்பான ஒப்பந்தம் குறித்து மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அனைத்து விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்றும் ஆசீர்வாதம் ஆச்சாரி குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சர் மரிய வில்சன் மீதான வழக்கை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பிய விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. சமரசம் செய்து கொள்ள முடியாத குற்றச்சாட்டுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்ப முடியாது. அவ்வாறு அனுமதிக்கும் வகையில் உத்தரவுகள் ஏதேனும் இருந்தால் அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும்படி நிதியமைச்சர் மரிய வில்சன் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிதியமைச்சர் மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு புதுச்சேரியில் உள்ள அவரது சகோதரர் மற்றும் அவரது மனைவியை தாக்கியதாக புதுச்சேரி லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் நேரில் ஆஜராக மரிய வில்சனுக்கு புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அமைச்சர் மரிய வில்சன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம், குடும்ப பிரச்சனையாக இருப்பதால் அமைச்சர் மரிய வில்சன், அவரது தந்தை, சகோதரர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகி தீர்வு காண அறிவுறுத்தியது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்தில் 4 முறை பேச்சு நடைபெற்றது. இந்நிலையில் இந்த வழக்கு பி. லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் மரிய வில்சன் தரப்பில் சமரச தீர்வு மையத்தில் நடந்த பேச்சில் பல்வேறு கோரிக்கைகளுக்கு தீர்வு எட்டப்பட்டுவிட்டன. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நிலுவையில் உள்ளது. அடுத்த வாரத்தில் அதிலும் தீர்வு எட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, சமரசம் செய்து கொள்ள முடியாத பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை சமரச தீர்வு மையத்திற்கு எப்படி அனுப்ப முடியும் என கேள்வி எழுப்பினார். நில வரி வசூல் நடப்பாண்டு முதல் ரத்து செய்யப்படும் என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். மேலும் 20 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை உள்ளது என்று
தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் அரசு மருத்துவமனைகளில் எலி பிரச்சனை உள்ளது, அதோடு சுகாதாரத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும், பேரிடரை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இந்த ஆட்சி 100 நாட்களை கடந்திருக்கிறது. மாற்றம் என சொல்லி வந்தார்கள். என்ன மாற்றம் செய்துள்ளனர்? 10க்கும் மேற்பட்ட கொலைகள் நிகழ்ந்துள்ளன, பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளன. இதற்கு காரணம் கஞ்சா, போதைப் பொருட்கள் தான். இளைஞர்கள் தான் தாவேக ஆட்சியை கொண்டு வந்துள்ளனர். கர்நாடகத்தில் 3 தமிழர்களை சுட்டுக் கொலை செய்திருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். முதலமைச்சர் விஜய் இது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.